ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன்? ஒன்றும் இல்லை அனிதா, திடீர்னு கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சரி, நீ காருக்குள்ளேயே இரு, நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். சிவாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இவருக்கு தெரியாதே. சிவா கிட்ட இவருக்கு ஏதாவது உளறிட்டாருன்னா எல்லாம் வீணா போயிடும். இவர் முடிஞ்ச வரைக்கும் சிவா கிட்ட பேசாம தடுக்கணும். என்ன சிவா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? நாங்க நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சு. உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இது எனக்கு ஷாக்கிங்காவும் சர்ப்ரைஸாவும் இருக்கு சார். சிவா, நீ காரை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணு சிவா. அது வரைக்கும் நான் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் போயிட்டு இருந்தேன். ஓகே சார். அனிதா, ரெடி ஆயிடுச்சு, போலாமா? ஓகே சார், நாங்க வரோம். ஒரு நிமிஷம் சிவா. என்ன சிவா, அதுக்குள்ள கிளம்புறீங்க? நான் உங்ககிட்ட பேசணும்னு தானே வந்தேன். சரி, சக்தி எப்படி இருக்கா? கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? அனிதா, அனிதா எந்திரி. அனிதா சார், உள்ள வாட்டர் பாட்டில் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அனிதா, 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 அனிதா எந்திரி. பாரு அனிதா, ஊத்துங்க. அனிதா, அனிதா எந்திரி, எந்திரியா நீ. சிவா, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல சிவா. திடீர்னு தலையில பயங்கரமா வலிக்குது. நம்ம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா ப்ளீஸ்? சரி, போலாம் வா. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நாம இன்னொரு தடவை மீட் பண்றப்போ பேசலாம். சரிம்மா. தேங்க்யூ சார். சிவா, வா போலாம். போலாமா? சிவா, பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போ.